இப்போ கம்யூனிஸ்ட், விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தபடியே நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்று சொல்லி வந்த நிலையில இன்றைக்கு ஐயுஎம்எல்லும் விசிகாவும் மந்திரி சபையிலையும் நுழைந்து விட்டார்கள் அப்படின்ற சூழல்ல இதை ஜீரணிக்க முடியல திமுகவால். விஜயை திட்டியாச்சு, அப்புறம் இவங்க பேர் என்ன மக்களை திட்டியாச்சு, ஓட்டு போட்ட மக்களை திட்டியாச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை திட்டியாச்சு. இப்போ வேற யார் மேலே பாயறது அப்படின்னும் பொழுதுதான் அவர்களுக்கு மிக நீண்ட காலமாக இருந்த வன்மம். அது யார் மீது அப்படின்னாக்க திருமாவளவன் மீதும் விசிகா மீதும் இருந்த வன்மத்தை முழுவதுமாக இப்பொழுது கக்கி கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கனாலே அவங்க தலித்து மக்களை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்திருப்பார்கள். ஆனால் முழுக்க முழுக்க அவர்களுடைய எண்ணம் ஓட்டம் என்பது இந்த இடைநிலை சாதிகள் என்று பார்க்கக்கூடிய ஆதிக்க சாதிகள் என்று கருதப்படக்கூடிய அந்த சாதிகளுடைய மேன்மைக்கு மட்டும்தான் அது இருந்திருக்கிறது. அவங்களுடைய டாமினேஷன் தான் இங்கே அதிகமாக இருந்திருக்கிறது அப்படின்றதுதான் உண்மை. அப்போ திருமாவளவனையும் விசிகாவையும் எதற்காக வைத்திருந்தார்கள் என்றால் இந்த மதச்சார்பற்ற அப்படின்ற அந்த போர்வையில் காங்கிரஸ் விசிகா இருந்தால்தான் நம்முடன் இருக்கும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் திருமாவை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இல்லை என்றால் அவர்களுக்கு வேண்டாம் என்று தான் சொல்லியிருப்பார்கள். திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இடைநிலை சாதிகளுடைய முக்கியமான நபர்களாக பார்க்கப்படக்கூடிய அந்த நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விசிகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்தார்கள். அப்போ காங்கிரஸ் விசிகா இருந்தால்தான் இருக்கும் என்கிற அந்த ஒரு காரணத்திற்காக தான் வைத்திருந்தார்கள். இப்போ காங்கிரஸும் இல்லை, விசிகாவும் அங்கே போயிடுச்சுன்ற நிலையில் திருமாவளவனுக்கு எதற்காக அவர்கள் மரியாதை கொடுக்க போகிறார்கள்? கூட்டணியில் இருந்த பொழுதே பிளாஸ்டிக் சேர் தானே. அப்போ கூட்டணியை விட்டு வெளியே வந்து விட்டார் அப்படின்னும் பொழுது என்னதான் திருமாவளவன் நான் அங்கேயே இருந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு அங்கே எங்கேயுமே நான் இல்லை என்றெல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு தருணத்திற்கு ஒரு மாதிரி பேசி கொண்டிருந்தாலும் கூட அதை திமுகவுக்கு ஆழ் மனசில் தெரியும்ல, முதுகில் குத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காங்கிரஸ் வெளிப்படையாக குத்திச்சு, இவங்க எல்லாம் மறைமுகமாக செய்கிறாங்கன்றது புரிந்து விட்டது. இப்போ என்னன்னா மெல்லவும் முடியாமல் முழுகவும் முடியாத ஒரு நிலையில் திமுக இருக்கிறது. ஏன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்னா, இதுவரையில் அவர்கள் சவாரி செய்து கொண்டிருந்தது எதை வைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் இதுவரையில் சவாரி செய்து கொண்டிருந்தது மதச்சார்பற்ற என்ற போர்வையில் இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றதை நம்பித்தான் திமுக சவாரி செய்து கொண்டிருந்தது. வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மோடி எதிர்ப்பு அப்படின்றதை கை காண்பித்து இந்த இந்தி தெரியாது போடா போன்ற விஷயங்களை சொல்லி மதச்சார்பற்ற என்ற போர்வையில் எப்படியாவது இந்த மைனாரிட்டிஸோட வாக்குகளை தக்க வைத்து கொண்டிருக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய குறைந்தபட்ச திட்டம், செயல் திட்டம்.